வருகிற 25ஆம் தேதி உலகநாயகன் கமலஹாசன் ராஜ்யசபா எம்பியாக பதவியேற்க உள்ளார். அதற்கு முன்னாடி நேற்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பார்க்க வந்தாரு. என்னுடைய புதிய பயணம் நான் தொடங்குறேன். அந்த புதிய பயணத்தை என்னுடைய நண்பருடைய இதுவுடன் நான் அந்த புதிய பயணத்தை தொடங்குறேன்றாரு. உண்மையிலே கமலஹாசனுடைய அந்த குரல் ராஜ்யசபாவில் ஒலிக்கட்டும். இதெல்லாம் தானே இந்த ராஜ்யசபா எம்பி சீட்டு வாங்குவதற்காக தான். ஏன்னா திமுகவினுடைய ஆதரவாகத்தான் அவர் வாங்கியிருக்கார். அதுக்கு தான் டார்ச் லைட்டை போட்டு உடைச்சிங்களா, டிவியை போட்டு அடிச்சிங்களா சொல்லுங்க, ஆழ்வார்பட்ட ஆண்டவன் என்ற மாதிரி விமர்சனங்கள் இருந்தாலும் அந்த நான் என்னுடைய நண்பரை சந்திச்சுட்டு அந்த புதிய பயணத்தை தொடங்குகிறேன் என்ற இடத்துலதான் இவர்களுக்கான நட்பு, இவர்களை என்றைக்குமே எளியும் புனியுமாக பார்த்த இந்த தமிழ் சினிமா ரசிகர்கள் அப்படிலாம் கிடையாதுங்க. இன்னைக்கு வளர்ந்துகிட்டு வர அத்தனை ஹீரோக்களுக்கும் நாங்கள் சரியான முன்னுதாரணம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கோம். இதை கூட நம்ம சொல்லலாம் எப்பா இவங்க எல்லாம் 2 பேரும் ஒரு உச்சத்துக்கு போயிட்டாங்க, ஏறக்குறைய பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கடந்துட்டாங்க, 70 வயசு கிட்ட நெருங்கிடுச்சு, தாண்டிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த பக்கம் வரலான்னு எப்படி அவங்க அந்த இளரத்தமா இருந்த காலகட்டத்துல அந்த 80களில் மிடில்ல அப்ப 2 பேருக்கும் ஒரு பெரும் போட்டி இருந்திருக்கும். அவங்க கட் அவுட் இவரு உடைக்கிறதும், இவங்க கட் அவுட் அவங்க ரசிகர் உடைக்கிறதும். இவங்க அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா டம்ளர் கொடுத்தா அவங்க பாத்தீங்கன்னா கிண்ணம் கொடுப்பாங்க. முதல் 50 டிக்கெட்டுக்கு இவங்க லட்டு கொடுத்தா அவங்க ஜிலேபி கொடுப்பாங்க. இப்படி எல்லாம் நடந்தது. அது ஒரு தமாஷான இதுங்க. இடம் பிடிக்கிறதுக்கு போய் அப்ப செவத்துல தானே எழுதணும். இப்பதானே டிஜிட்டல் பேனர் ஆயிப்போச்சு. அப்ப இப்ப கட்சிக்காரங்க போய் இடம் பிடிக்கிற மாதிரி கமல் ரசிகர் மன்றம், ரஜினி ரசிகர் மன்றம் போய் இடம் பிடிப்பாங்க. ஒவ்வொரு இதுக்கும் தகராறு நடக்கும். அப்பெல்லாம் அப்ப படம் பார்த்துட்டு வந்தா ரஜினி ரசிகர்கள், கமல் ரசிகர்களுக்கு ஒரு மோதல்லாம் நடக்கும். அந்த மோதல் அவங்களுக்கான ஒரு பெரிய பலமாகவும் இருந்தது. அந்த மோதலை தாண்டி நாங்கள் இருவரும் நண்பர்கள்ட்டு பல இடங்கள்ல பல மேடைகள்ல அவங்க நிரூபிச்சிருக்காங்க. அதனுடைய உச்சகட்டம் தான் இது. நான் 25ஆம் தேதி ராஜ்யசபா எம்பியா பதவியேற்க போகிற நண்பா. சமகாலத்தில் நம்ம 2 பேரும் ஒன்னா வந்தவங்க. உங்ககிட்ட ஒரு வாழ்த்தோ, உங்ககிட்ட இந்த தகவலையே நான் பரிமாறிக்கிட்டு போறேன் அப்படின்னு அது கிளம்பினார் கமலஹாசன். அது ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயம். இதுக்கு பின்னாடி ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. என்னன்னா, நம்ம வேல்பாரி புத்தக வெளியீட்டு விழால சங்கரை ரொம்ப புகழ்ந்து பேசிக்கிட்டே இருந்தாரு கமலஹாசன். எனக்கு பிடிச்ச ஒரு சில டைரக்டர்ல ஒரு சில பேர்ல சங்கர் அந்த இடத்துல நான் பாக்குறேன் அப்படின்னு நான் கூட ஒரு சம்பவம் பேசியிருக்கிறேன். சிவாஜி படம் முடிச்சுட்டு அந்த பிரிவு பார்த்துட்டு வந்த பாலச்சந்திரன் என்ன எப்படி பண்ணிருக்கிற ரஜினி அப்படின்னு, சார் உங்க செட்ல நீங்க என்ன சொல்லுவீங்களோ, நீங்க ஏறக்குறைய ஒரு குரங்காட்டி மாதிரி ஒரு கோல் வச்சுக்கிட்டு இதை நடி அதை நடினா நான் மறு பேச்சே பேச மாட்டேன்ல. அது மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு ஒரு டைரக்டர் உங்க இடத்துல நான் பார்த்தேன், அதுதான் சங்கர் அப்படின்னு சொன்னாப்லையா. அது காரணம் என்னன்னா, அந்த ஒர்க்கிங் ஸ்டைல் சில பேருக்கு பிடிச்சிடும், அவங்களுடைய அப்ரோச் பிடிச்சிடும். சங்கருக்கு ஏன் எதுன்னு எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. ரஜினிக்கு அப்படிதான் ஏன் எதுக்குன்னு எந்த கேள்வியும் கூட ரஜினி எந்த விதத்தில் தொந்தரவு பண்ணக்கூடாது. ரஜினி ஏன் பெரிய பேனர் படங்கள்லாம் நடிச்சாரு, சின்ன பட ப்ரொடியூசர்களா ஏன் கொடுக்கலன்னா அவரு அதுக்கான காரணம் கிடையாது. இந்த கடைசி நேரத்துல ரிலீஸுக்கு பஞ்சாயத்து பண்றது, பணம் கேட்கறது, அப்புறம் ரிலீஸ் ஆகாம சம்பளத்தை விட்டு கொடுங்கன்னு இது பண்றது. அவர் நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்காரு, ஃப்ரீயா நடிச்சு கொடுத்திருக்காரு, கம்மி சம்பளத்தை பண்ணியிருக்காரு. அது கூட பாத்தீங்கன்னா பெரிய பேனர் தான் தயாரிக்கணும். ஏன்னா அந்த பிக்கல் பிடுங்கள் இல்லாம வந்தமா நம்ம நடிச்சோமா, நமக்கான தேவையான சம்பளம் கிடைச்சதா, உங்களுக்கு லாபம் வந்ததா, என் படம் ஸ்மூத்தா ரிலீஸ் ஆச்சா, அப்படி இருக்கணும். வாங்க பஞ்சாயத்துக்கு வாங்க, உட்காருங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க. இது ரஜினி சுத்தமா பிடிக்காது. அதுதான் அவருடைய இது. அதுதான் வேல்பாரியில சங்கர் அப்படி புகழ்ந்து பேசினாரு. சங்கர் இன்னைக்கு ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. வேல்பாரியில இவரால் எடுக்க முடியுமா? அட இந்தியன் 2ம் கேம் சேஞ்சருடைய நிலைமையெல்லாம் என்ன ஆச்சு? கேம் சேஞ்சருக்கு ஓப்பனாக அடிச்சிருந்தாரு ப்ரொடியூசர் தில்ராஜ். சங்கரால கிட்டத்தட்ட இல்ல எனக்கு 100 கோடி ரூபாய் லாஸ்ன்னு அடின்னு அடிச்சிருந்தாப்ல. இது அத்தனை கான்ட்ரவர்சியா வச்சு இப்ப வேல்பாரி எல்லாம் பாத்தீங்கன்னா ஏங்க சங்கர் உங்களுக்கு எல்லாம் இந்த வேலை தேவையில்லாது, இது இந்தியன் 2ம் கேம் சேஞ்சரும் எந்த மாதிரி ஒரு நிலைமை ஆயிடுச்சு, நீங்களாம் அவுட் ஆஃப் ஆர்டர் ஆயிட்டீங்க, வேணாம் அப்படிலாம் விமர்சனங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த இந்தியன் 3 இருக்கு இல்லையா, அந்த இந்தியன் 3 ரஜினிகாந்தே உள்ளே இறங்கி ஒரு சின்ன ஒரு பஞ்சாயத்து பண்ணி இருப்பதாக ஒரு தகவல். என்னன்னா, சுபாஷ்கரன் கிட்ட பேசி நீங்க எடுங்க, 2 பேரும் அதுக்கு ஒத்துழைப்பாங்க, 2 பேரும் நடிச்சு கொடுப்பாங்க, நான் இதுக்கு பின்னணியா பேக் போனா இருக்கிறேன். ஒருவேளை ஏதோ கேமியோ ரோல் பண்றாரான்னு தெரியல, திடீர்னு அவருடைய வாய்ஸ் ஓவர் வருதா, ரஜினியோட வாய்ஸ் ஓவர் வருதா தெரியல. அவர் கொடுத்த நம்பிக்கை. ஏன்னா ரஜினிக்கும் சுபாஷ்கரன், லைக்கா சுபாஷ்கரனுக்கும் ஒரு நல்ல ஒரு ரேப்போ உண்டு. ரெண்டு பேருக்கும் ரஜினியை ரொம்ப பிடிக்கும். அவருக்கு சொன்ன ஓகேன்ட்டாரு. இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த இந்தியன் 3க்காக கமலஹாசனும் சங்கரும் சம்பளம் வாங்க போறதில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு பெரிய அடிங்க லைக்காவுக்கு.
லைக்கா மாதிரி நிறுவனங்கள்லாம் கிளம்பி போயிட்டாங்கன்னா அப்புறம் தமிழ் சினிமாவை யாரு காப்பாத்துறது? உண்மையாவே சொல்றேன் நான் வந்து இங்க ஒரு 1000 குடும்பம் பிழைக்குதுன்னா அந்த மாதிரியான கம்பெனியால் தான் வந்து பாத்தீங்கன்னா வருவாங்க, ஒரு படம் எடுப்பாங்க, காணாம போயிடும். பாருங்க இந்த வாரம் எல்லாம் பாத்தீங்கன்னா 17 படமோ 18 படமோ ரிலீஸ் ஆக போகுது வந்து. எவ்வளவு பெரிய கொடுமையான ஒரு விஷயம். அதனால பேசி முடிச்சிருக்காங்க. இந்தியன் 3 வந்து ஸ்மூத்தா நடக்க போகிறது. அதற்கு மிக முக்கிய காரணம் ரஜினிகாந்த். அதற்கு ஒரு நன்றி சொல்றதுக்காகவும் வந்து கமலஹாசன் சந்திச்சாருன்னு. அந்த நட்புல 2 பேருக்கும் உள்ள ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? இவங்க 2 பேரும் ஒரு காலத்துல அரகண்டா இருந்தவங்க, இப்போ வந்து நடிக்கிறாங்க. அதெல்லாம் சும்மாங்க எலியும் புனியுமா? ரஜினியுடைய வளர்ச்சிக்கெல்லாம் வந்து கமல் எவ்வளவு உள்ள புந்துலாம் தடுத்திருக்காரு. கமல்ல வந்து அப்படியே வாழ்த்துற மாதிரி வாழ்த்தி அவரு காலவாரி அப்படியே பேச்சிலேயே கீழே இறக்கி விடுறவருங்க ரஜினி. இப்படியாப்பட்ட விமர்சனங்கள்லாம் இருந்தது. ஆனால் அதை தாண்டி இந்த கதை செலக்ட் பண்றது 2 பேரும் விட்டு கொடுத்ததே கிடையாதுங்க. அதுக்கு ஒரு சம்பவம் சொல்லணும்னா, மகரிஷி அப்படின்ற ஒரு எழுத்தாளர் எழுதின ஒரு நாவல் அந்த காலகட்டங்களில் மிக பிரபலமாவது. அது அந்த நாவலுக்கு அவ்வளவு பெரிய வரவேற்பாவது, அவ்வளவு வாசகர்கள் படிக்கிறாங்க. இப்ப வேல்பாரி எப்படி 1 லட்சம் பிரதிகள் விற்றுதுன்றாங்க, அது மாதிரி வந்து மகரிஷி எழுதின அந்த நாவல் வந்து அப்படி இதுவாகுது. அதை திரைப்படமா எடுத்தா என்னன்னு பல பேருக்கு தோணுது வந்து. அப்ப என்னங்க பொழுதுபோக்கு உங்களுக்கு வந்து? ரேடியோ, செய்தித்தாள் வரும், அவ்வளவுதான். வார பத்திரிகையில் ரொம்ப, அதுவும் காசு உள்ளவங்க மட்டும் தான் வார பத்திரிகை வாங்க முடியும். வேற பொழுதுபோக்கு கிடையாது. ரேடியோ எவ்வளவு நேரம் கேட்டோம். இப்ப மாதிரி வந்து 24 hours எல்லாம் கிடையாது வந்து. அப்ப எதனா விளம்பரதார நிகழ்ச்சின்னு அது வந்தாதான் உண்டு. மீதி நேரத்துல இந்தியில பேசிக்கிட்டு இருக்கோம், இந்தியில பாடிக்கிட்டு இருக்கோம். தமிழ் நிகழ்ச்சியெல்லாம் ரொம்ப கம்மி. அந்த நேரத்துல இந்த புத்தகங்கள் தான் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய பொழுதுபோக்கு. அப்ப இந்த மகரிஷி எழுதின நாவல் பெரிய இதுவாகுது. அந்த நாவல் வந்து பிரபல இயக்குனர் மறைந்த ஆர்சி சக்தி வந்து படிக்கிறார். படிச்சு முடிச்சா கமலஹாசனுடைய நெருங்கிய நண்பர் அவரு. படிச்சுட்டு என்ன பண்றாரு, கமலை கூப்பிட்டு ஒரு நாவல் படிச்ச மகரிஷி இது அப்படின்றாரு. நான் படிச்சுட்டேன்றார். கமல் சொல்லவே தேவையில்ல வந்து. ஒரு ஹாலிவுட்ல ஒரு ஒரு விஷயம், ஒரு புத்தகம் வெளிவருதுன்னா அந்த காலத்துல முதல்ல ஆழ்வார்பட்டிக்கு தான் வந்துடும் அப்படின்னு வந்து. அந்த அளவுக்கு வந்து அப்டேட்ல உள்ள ஒரு நபர் அந்த காலத்துல. அதை நம்ம திரைப்படமா எடுத்தா என்ன கமல், நீங்க நடிச்சா என்ன அப்படின்னு, வாய்ப்பே இல்லை அப்படின்றாரு அவர். அவர் என்ன கணிச்சாரு இல்ல, இது வாய்ப்பே இல்லை, கண்டிப்பா படம் வந்து சக்சஸ் ஆகாது, ஃபெயிலியர் ஆகிடுன்றாரு. ஆனா ஆர்சி சக்திக்கு ஒரு பெரிய ஆசை, கண்டிப்பா இதை வந்து ஒரு திரைக்கதையில கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் செய்து இதை பண்ணா சூப்பரா இருக்கும், நான் பண்றேன்றாரு. ஆனா கமல் என்னன்னா, இல்ல இது ஒர்க் அவுட் ஆகாது, விட்டுருங்க, கதையா இல்ல, எவ்வளவு கதை இருக்குது, நல்ல கதை தான் இது, பட் சினிமாவுக்கு இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்றாங்க. அந்த சமயத்துல ஏவிஎம்ல ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்த மணி அப்படின்றவர் வந்து, அவர் அங்கிருந்து ஏவிஎம் விட்டு வெளியே வராரு. தனியா வந்து படம் பண்ண முடிவு பண்றாரு. முடிவு பண்ணா அவருக்கு என்ன ஆசைனா, ரொம்ப பெரிய பட்ஜெட்லாம் தன்னால பண்ண முடியாது, ஒரு சின்ன பட்ஜெட்ல ஒரு படத்தை, நல்ல கதை அம்சம் உள்ள ஒரு படத்தை பண்ணான்ட்டு அப்பொழுது திரைக்கதை ஆசிரியர், கதை ஆசிரியர், வசனகர்த்தா, பாடலாசிரியர் பஞ்சி அருணாச்சலத்துக்கிட்ட அவர் போய் கேட்கிறார். கேட்டபோது, தாராளமா பண்ணலாமே, நான் வந்து மகரிஷி எழுதின ஒரு நாவல் ஒண்ணு படிச்சேன், ரொம்ப சூப்பரா இருக்கு, அந்த நாவலை வந்து நம்ம திரைப்படம் ஆக்கணும்னா கம்மி பட்ஜெட்லயும் ஆக்கலாம், சூப்பராகவும் இருக்கும், அது கேரண்டி அந்த படம் இட்டடிக்கும் அப்படின்றாரு. ஓகேங்கன்றாரு. பேசி ரைட்ஸ் வாங்கிடுறாங்க. ரைட்ஸ் வாங்கிட்டோன்னு அதுல 2 கேரக்டர், ஒரு கேரக்டர் வந்து ஒரு சம்பத்துன்னு ஒரு கேரக்டர், அந்த கேரக்டருக்கு வந்து சிவகுமாரை ஓகே பண்ணிடுறாங்க. சிவகுமார் அதுக்காக தாடியெல்லாம் வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. எஸ்பி முத்துராமன் தான் டைரக்ஷனு, குறைந்த பட்ஜெட்ல படம், கதைக்களம் வந்து நாகர்கோவில். இன்னொரு கேரக்டர் நாகராஜ் என்ற கேரக்டர், அதுக்கு யாருன்னா ரஜினின்னு ஓகே பண்ணிடுறாங்க. பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் யோசனை பண்றாரு. பந்தியார் நாச்சலத்துக்கு எங்கேயோ ஒரு இடத்துல இடிக்குது, சும்மா அந்த ஆர்டரை திருப்பி போட்டா என்ன, இந்த மாத்தி யோசின்னு வாங்க இல்லைங்களா, அது மாதிரி மாத்தி யோசிச்சா என்ன அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராரு. சிவகுமார் கிட்ட போய் பேசுறாரு. அவரு இந்த சம்பத் கேரக்டர் வந்து ஒரு தியாகி கேரக்டர், எதையும் விட்டு கொடுக்கிற ஒரு கேரக்டர், வந்து ரொம்ப ஒரு சட்டில்டான ஒரு கேரக்டர். இது மாதிரி நீங்க நிறைய பண்ணிட்டீங்க, நீங்க நாகராஜ் கேரக்டர் பண்ணா என்னன்னு கேட்கிற. நாகராஜ் கேரக்டர் எப்படின்னா ஒரு ஹீரோயிசம் கலந்த ஒரு வில்லன் கேரக்டர், ஒரு பெண்ணை ஏமாத்தக்கூடிய கேரக்டர். அவர் சிவகுமார் கொஞ்சம் ஷாக் ஆகிறாரு. எனக்கு இது சரியா வருமான்றாரு. இல்ல இதை நீங்க பண்ணுங்க, நீங்க இது மாதிரி பண்ணதில்லை, இது பண்ணா சூப்பரா இருக்குன்றாரு. பஞ்சார் நச்சல ஒரு அனுபவசாலி, எஸ்பி முத்துராமனும் ரைட் ஒரு டைரக்டர் சொல்றாரு. சிவகுமார் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அதே வேளையில அந்த சம்பத் கேரக்டர் யாருன்னு கேட்கிறாரு. ரஜினின்றாங்க. ரஜினி அதுக்கு சரியா வருவாரான்றார். இல்ல ரஜினி போட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு முடிவு பண்றாங்க. ரஜினி இதே கேள்வி கேட்கிறாரு. வந்து இவ்வளோ இந்த கேரக்டர் நான் பொருத்தமா இருப்பேனா அப்படின்னு கேட்கிறாரு. வந்து வாங்கன்னு சொல்லிடுறாங்க. வாங்கன்னு சொல்லிட்டு போய் ஏவிஎம்ல வந்து முதல் நாள் ரஜினியோடைய படப்பிடிப்பு. ரஜினி கிட்ட வந்து எஸ்பி முத்துராமனுடைய அசோசியேட் வந்து அவர் என்ன பண்றாரு, வசனத்தை, இவருக்கு தமிழ் படிக்க தெரியாதுன்னு வசனத்தை அப்படியே சொல்றாரு. படிக்கிறாரு. ஒரு ஃபுல் லென்த் படிச்சு முடிச்சுட்ட உடனே ரஜினி எந்த ரியாக்ஷன் காட்டல, எந்த இடத்துல ஊங்கோட்டல, உச்சி கொட்டல. என்னங்கன்றாரு வந்து, சார் ஒன்ஸ் மோர் அப்படின்னு, இன்னொரு முறை அப்படி படிக்கிறாங்க. ஏன்னா அப்பதான் அவர் தமிழையே வந்து கடிச்சு துப்பி பேசிக்கிட்டு இருக்காரு.
ரஜினி மறுபடியும் ஒரு அந்த வசனத்தை படிச்சு முடிச்சுட்டு அப்படி நிமிந்து பாக்குறாரு. ரஜினி கேட்டை நோக்கி ஏவிஎம் உடைய அந்த வெளி கேட்டை நோக்கி அவர் பாட்டு விறுவிறுன்னு நடந்து போறாரு. யூனிட்டே ஒரு மாதிரி பதபதப்பாயிடுதான். நிஜமாக கிளம்பி போறாரு அவர் பாட்டுன்னு போறாரு. யாருக்கு என்ன சொல்றதுன்னு இப்ப சில பேர் மட்டும் குரல் கொடுக்குறாங்களாம். கடகடன் செட்டை விட்டு வெளியே போய் ஏவிஎம் ரோடு அந்த வாசல்ல நின்று அந்த உருண்டை ஒண்ணு சுத்தும் பாருங்க, ஏவிஎம் உருண்டை முயற்சி திருவனையாக்குன்னு கொஞ்ச நேரம் நிக்கிறாரு. நின்னவனே என்ன நினைச்சாரத்துல திரும்ப வராரு, வந்து ஃப்ளோருக்கு வராரு, செட்டுக்கு வராரு. வந்தவொடனே எஸ்பி முத்துராமன் பஞ்சார் நாச்சல்லாம் இருக்காங்க. நேரா பஞ்சார் நாச்சலத்துக்கிட்ட போய், சார் இது நமக்கு சரிப்பட்டு வராது, எவ்வளவு பெரிய டைலாக்கு இது எல்லாம் என்னால பேச முடியாது சார், நான் ஏதோ இது பண்ணிட்டு இருக்கேன். நான் கூட என்ன நினைச்சேன், குருவி தலையில எடுத்துன்னு வந்து பணங்காய வைக்கிறீங்க, இது கமல் பண்ண வேண்டியதுங்க, இதை போய் எங்கிட்ட வந்து கொடுக்குறீங்க, எந்த இடம் பாருங்க எங்க வந்து, இது யாரோ பண்ண வேண்டியதுன்னு சொல்ல ரஜினி வந்து, இது கமல் பண்ண வேண்டியதுங்க. ஆர்சிஎஸ் கித்தி அதுதான் முடிவு பண்ணாரு, இது கமல் பண்ண வேண்டிய கதைன்னு வந்து இங்க ரஜினியா அதான் சொல்றாரு. இல்ல கமல் நிறைய பண்ணிட்டாரு, சிவகுமாரும் நிறைய பண்ணிட்டாரு, நீங்க பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னு போது எஸ்பி முத்துராமன் என்ன சொல்றாரு, ரஜினி நீங்க எந்த அளவுக்கு டைலாக் பேச முடியுமோ பேசுங்க, அந்த இடத்துல வரலன்னா ஒரு கட்டு போட்டுங்க, கட் பண்ணி எடுத்துப்போம், அது எடிட்டிங்ல நான் லென்த்தா பாத்துக்கிறேன்றார். அந்த படம் தான் போன ஒரு கேள்விக்கு அந்த கதை என்னன்னு தெரியும். நாகர்கோயிலில் சம்பத் நாகராஜ் ரெண்டு நண்பர்கள் ரோட்ல துணி விற்பாங்க. வந்து ரோட்ல ரஜினி ஒரு பக்கம் வித்துட்டாரு, ரஜினி நின்ன இடத்துல வித்துட்டு இருப்பாரு. சிவகுமார் அங்கேயும் இங்கேயும் பாம்பே கிளாத் சார், பாம்பே கிளாத் சார், புதுசா வந்திருக்கு சார், இப்ப வந்து பாம்பே கிளாத் சார், இப்ப பாருங்க சார் குவாலிட்டி வேற மாதிரி இருக்கு சார் அப்படின்ட்டு பரபரப்பா வித்துட்டோம். ரஜினி அந்த இடத்துல வித்துட்டோம். என்ன நண்பா என்ன அப்படின்னு, எங்க நண்பா வியாபாரமே ஆகல, சும்மா ஒரு 4 ரூபா கிடைச்சா போதும், நான் கடையை கட்டினு வருவேன், வீட்டுக்கு கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லி ரைட் ஆனா அப்படியே சரக்கை போட்டு இப்படி ரஜினி வருவாரு. இப்படியா இருக்கிற இவங்களுக்குள்ள வந்து ஒரு நாள் நாகர்கோயில்ல இருந்து ட்ரெயின்ல போவாங்க. போகும்போது ஒரு நபர் ஒரு பணப்பெட்டியோட விட்டுட்டு வெளியே போய் இறந்து போயிடுவார். ஒரு சில அந்த ட்ரெயின் கிளம்பிடும், மாரடைப்புல ஒரு இடத்துல இதுவாயிடும். அந்த பணப்பெட்டியை திறக்கும் போது அதுல வந்து கத்தையா பணம் இருக்கும், அத்தனையும் வந்து பிளாக் மணி. இது வேணா போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிடுவோன்ட்டு சம்பத்ன்ற கேரக்டர், அவர் நல்ல கேரக்டர், ரஜினி சொல்லுவாரு அதெல்லாம் கிடையாது, இதை வச்சு பெரிய ஜவுளி கடை ஆரம்பிப்போம்னு சொல்லி சிவகுமார் எடுத்துன்னு வந்துடுவார். எடுத்துன்னு வந்துட்டு அந்த பொட்டியை வந்து வீட்டில் வச்சுப்பாங்க, அந்த பணத்தை இது பண்ணுவாங்க. இப்படி தன் அண்ணன் ட்ரெயின்ல போய் அந்த பணத்தை விட்டாருன்னு தங்கச்சி சுமத்ராவுக்கு தெரிய வரும். அப்ப ட்ரெயின்ல பயணம் பண்ண இவங்க 2 பேர் தான் அப்படின்னு சொல்லி இவங்கள அந்த ரூம்ல வந்து விசாரிப்பான். சுமித்ரா விசாரிச்ச போது எங்களுக்கு அது தெரியாது, நின்னாரு, விழுப்புரத்துல இறங்கினாரு, இறங்கி தண்ணி குடிக்க போனாரு, அதுக்கப்புறம் காணாம போனார், போலீஸே எங்களை 1008 விசாரணை பண்ணிட்டாங்க, ஏமா என்ன தொல்லை பண்ற அப்படின்னு சிவகுமார் பேசிடுவார். பேசிட்டோன்னு ரஜினி ரொம்ப வருத்தப்படுவார், ஏங்க அந்த காசு நமக்கு, ஏன் நண்பா அப்படின்னு, நீ கம்னு சும்மாறான்னு சொல்லி அப்புறமா வந்து சுமித்ரா வந்து சிவகுமார லவ் பண்ணுவாரு. லவ் பண்ணி ஒரு குழந்தை ஒன்று உண்டாகி அதுக்கப்புறம் அந்த லவ் கழட்டி விட்டுருவாரு. அந்த பெண்ணை ரஜினிகாந்த் திருமணம் பண்ணிப்பார். இந்த கருப்பு மிச்சம் இருக்கிற கருப்பு பணத்தை ஒயிட்டா மாத்தணும்னு ஒரு கோட்டீஸ்வர பெண்ணை திருமணம் பண்ணிப்பாரு சிவகுமார். இப்படியா போவோம் அந்த கதை. அந்த குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை வந்து சிவகுமார் தான் அப்பான்னு கொண்டு வந்து அந்த கதையை வந்து ரொம்ப அடர்த்தியான ஒரு கதை, பிரமாதமா பண்ணிருப்பாப்புல ரஜினி. உண்மையிலேயே அந்த கதைக்கு வந்து கமலஹாசன் தான் மிக சரியான தேர்வுன்னு சொல்லக்கூடிய இடம். எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த காலகட்டங்கள்லயே ஒரு எதிரும் புதிரமாக இருந்த ஒருத்தருக்கு வந்து ரஜினி கமல்ன்றவர் இந்த கதைக்குள்ள அவர் தான் நடிக்கணும், அவருக்கு தான் சரியா இருக்கணும்னு சொல்ற ஒரு இடம் இருக்குது பாருங்க. அங்குதான் பஞ்சார் நாச்சல் என்ன பண்ணாரு, இதை நீ நடி அப்படின்னு போடுதான் போனா ஒரு கேள்விக்குறி வந்த பிறகுதான் ரஜினிக்கு நடிக்க தெரியும்பா, ரஜினிக்கு இந்த மாதிரியான அடர்த்தியான கதையில அசத்துவாரு அப்படின்ற ஒரு இதுவே வந்தது, வந்து பிம்பமே வந்தது. அதற்கு முழுக்க காரணம் பஞ்சார் நாச்சல், எஸ்பி முத்துராமன். அதனால தான் தன்னுடைய வாழ்நாள்ல மறக்காமலே இருந்தார் ரஜினிகாந்த். வந்து 2 பேரையுமே வந்து எந்த நொடியில பஞ்சார் நாச்சலம் கூப்பிட்டாலும் உடனே அவங்க வீட்டுக்கு நேரடியா போகிறார். எவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டார் ஆனாலும் ஒவ்வொரு தீபாவளிக்கு முதல் நாள் எஸ்பி முத்துராமன் அவர்களை தேடி ஏவிஎம் காலனி ஆவச்சி ஸ்கூல் பின்னாடி இருக்க அவர் வீட்டுக்கு நேரடியா போய் வேட்டி, இது, சேலை, பழம் எல்லாத்தையும் கொடுத்து ஃபேமிலியோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு திரும்ப வீட்டுக்கு வர்றாரு. அது இவர் வராருன்னு தெரிஞ்சு அங்க கூட்டம் அதிகமாக கூட்டினதால அதை எஸ்பி முத்துராமன் வேணான்னு சொல்லிட்டாரு. சொல்ற வரதுக்கு காரணம் என்னன்னா, கமலஹாசனும் ரஜினிகாந்தனும் அவ்வளவு சாதனைகள் புரிந்த பிறகும் அவர்கள் இன்றைக்கும் நண்பர்கள் தான் அப்படின்ட்டு வந்து இந்த நிகழ்வு நேற்று நடந்த அந்த நிகழ்வு காட்டுகிறது. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.